அனைவருக்கும் எனது வணக்கம். காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட் பற்றி நம்ம டாக்டர்ஸ் நிருபர்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம 13 வருஷமாக இருக்குது இங்கே சென்னையில் ஆழ்வார்பேட்டில். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்டட் ஹாஸ்பிட்டல். சீஃப் மினிஸ்டர்லேருந்து செலிபிரிட்டிஸ்லேருந்து சாதாரண மக்களும் அனைவருமே அனைத்து துறையிலையுமே எல்லா ஒரு டெர்ஷியரிக்கார் எல்லா சிகிச்சைகளும் இங்கே பலன் பெற்றுட்ருக்காங்க. ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், மல்டி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஆன்காலஜி பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். இத்தனை பேர் நம்பிக்கை தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை முக்கியமான நபர்களும் மற்றும் இல்லாமல் பாமர மக்களும் அனைத்தும் பயன்பெற்று வர வேண்டிய இந்த காவேரி ஆழ்வார்பேட் மருத்துவமனைக்கு 2012 ஆரம்பித்தோம். 13 வருஷம் கழிச்சு இப்போ என்ன JCI Accreditation, இது ஒரு அக்ரெடிட்டேஷன். என்ன அதோட அவசியம்னு கேட்கலாம். ஒன்று when we are doing so well, அது நமக்கு நம்ம எடுத்துக்கோ, நம்ம தான் நல்லா பண்ணுறோமே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு பெஸ்ட் டாக்டர்ஸ் இருக்காங்க, பெஸ்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது, பேஷண்ட்ஸும் அவ்வளோ பேர் வராங்க, நம்ம நல்லா தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொஃபஷன்லேயுமே அந்த ஒரு தன்னம்பிக்கை ஜாஸ்தியாகி டு அன் எக்ஸ்டென்ட் சில சமயம் ஒரு அரகன்ஸ் அளவு கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் எனி ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்தந்த சின்ன சின்ன தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பர்டிகுலர்லி மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இட் மே காஸ்ட் எ லைஃப் ஃபார் லிம். அதனால தான் இது வேலிடேஷன் திரும்பி JCIயில் டாக்டர் வைத்தீஸ்வரன் சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்றைக்கி நம்ம JCI Accreditation வாங்கணுங்கிறதுக்காக அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, வி ஆர் த பெஸ்ட்னு கிடையாது. அதை கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் அதோட நம்ம கண்டினியூஸ் ஆடிட் மூலமாக நாமளே வேலிடேஷன். இப்போ நான் பெஸ்ட் டாக்டர்னா நானே என்னோட பெருமையாக இருக்க முடியாது, என்னோட ஹாஸ்பிட்டல் பெஸ்ட்னா நானே பெருமையாக இருக்க முடியாது. ஐ ஹேவ் டு பி வேலிடேட்டட். யார் என்னை வேலிடேட் பண்ணுவா? நானே வேலிடேட் பண்ணுறதா, இல்லை என்னோட கலீக்ஸ் வேலிடேட் பண்ணுறதா, என்னோட ஹாஸ்பிட்டல் வேலிடேட் பண்ணுறதான்னு கிடையாது. தட்ஸ் வை த இன்டர்நேஷ்னல் அக்ரிடிட்டேஷன் பாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி வென் டாக்டர் ஐயப்பன் மெடிக்கல் டைரக்டர் சொல்கிறப்போ JCI நம்ம சென்னையில் இருக்க நம்ம 3 ஹாஸ்பிட்டலுக்குமே JCI போகணும் அப்படின்னு சொன்னப்போ சரி வடபழனி ஹாஸ்பிட்டல் அப்போ தான் புதுசாக ஆரம்பித்தோம். ஸோ புதுசாக ஆரம்பித்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பத்துலேருந்து பண்ணுவோம். ஸோ தட் வில் கெட் ஆல் த ப்ராசஸஸ், அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப ரைட்னு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது முடிச்ச அடுத்த நாளே சொன்னார் நம்ம ஆழ்வார்பேட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் டாக்டர் ஐயப்பன் அண்ட் த டீம். பட் 13 வருஷம் இருக்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இது தேவைன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவ்வளோ டாக்டர்ஸ் நிறைய பேர் மோஸ்ட் சீனியர் டாக்டர்ஸ் நாங்கள் 2012 இங்கே ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். எல்லாம் வி ஆர் ஆல் க்ரோயிங் டுகெதர். நமக்கே ஒரு காம்ப்ளசன்சி வந்துடும் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலிடேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் JCI மாதிரி ஒரு பாடி. அண்ட் ஐ ரியலி மை ஹார்ட் கோஸ் அவுட் டு ஆல் த டாக்டர்ஸ். அந்த சீனியர் மோஸ்ட் டாக்டர்ஸ்லேருந்து அத்தனை டாக்டர்ஸ் இந்த JCI ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக இப்போ தான் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண மாதிரி மார்னிங் 7 o'clockலேருந்து த லெசன்ஸ், த MCQs, த ஸ்டடீஸ், ரியலி இட்ஸ் ட்ரூலி கிராட்டிஃபைங். The patients are the most important beneficiary. One is self-validation and also the validation for the Chennai as capital of healthcare capital of the Asia. Dr. Ayappan அதை பற்றி நல்லா elaborate பண்ணாரு. Even I wanted to talk about that. Chennai had been always the healthcare capital in the last 25-30 years that I know. But of late, the flight connectivity பார்த்தீங்கன்னா பெங்களூர், மும்பை, டெல்லி ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் அங்கெல்லாம் ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே டெவலப் ஆனதுனால ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய கண்ட்ரிஸ்க்கு அங்கே டைரக்ட் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு பேஷண்ட் இந்தியாவில் சிகிச்சை எடுத்துக்கணும்னா சென்னைக்கு தான் வருவாங்க டைரெக்டாக. இன்ஃபேக்ட் நம்ம இதில் வெஸ்ட் பெங்காலில் கல்கட்டாவில் அவ்வளோ சென்னை டாக்டர்ஸ் போய் இப்போ கேம்ப் பண்ணுறோம். அங்கேயே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. சென்னையை சேர்ந்த ஹாஸ்பிட்டல்லே கல்கட்டாவில் இருக்குது. அதனால் அங்கே போனாலும் சென்னையை சேர்ந்த டாக்டர் தான் ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு சென்னைக்கு தான் பேஷண்ட் வந்துட்டு இருந்தாங்க. நான் யூகேல 15 years இருந்தேன். மெஜாரிட்டி ஆஃப் அங்கே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் 1/3 ஆஃப் த டாக்டர் ஃபோர்ஸ் இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ். அதுலேயும் மெஜாரிட்டி தமிழ் ஸ்பீக்கிங், தமிழ் ஆரிஜின் டாக்டர்ஸ் தான். இப்படி இருக்கிறப்போ ஆஃப் லைட் லாட் ஆஃப் மேபி செவரல் ஃபேக்டர்ஸ் நம்ம சென்னையில் இந்த ஏர்போர்ட் ஃபெசிலிட்டி அவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்பீடுக்கு கோப்பப் பண்ண முடியாததுனால மெனி பேஷண்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் கோயிங் டு பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி எல்லாம். ஸோ இட்ஸ் அ வேலிடேஷன் ஃபார் த வேர்ல்ட் அஸ் வெல் டு ரீஇன்ஃபோர்ஸ். ஜஸ்ட் இமேஜின்
இன்றைக்கி காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து வடபழனி ஹாஸ்பிட்டல் வந்து JCI வந்திருக்கு. இந்த வருஷம் வந்து ஆல்வாபேட், நெக்ஸ்ட் இயர் ரேடியல் ரோடில். இந்த மாதிரி சென்னையில் இருக்க பெரிய மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகளும் சரி, தனியார் மருத்துவமனைகளும் சரி, எல்லாருமே இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி ரெகக்னிஷன் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கலி சென்னை வில் அகெயின் ரீஎஸ்டாப்ளிஷ் அஸ் அ மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் த ஏஷியா. ஸோ ஒன்று செல்ஃப் வேலிடேஷன் அண்ட் ஆல்சோ வேலிடேஷன் ஃபார் த பப்ளிக். அண்ட் இந்த JCIயில் பார்த்தீங்கன்னா திரும்பி பேஷண்ட் சேஃப்டி அதை தான் ஃபஸ்ட்டு பேசுவாங்க. எங்கள் டாக்டராக நாங்கள் ஹிப்போக்ரட்டிக் ஓத் எடுக்கிறப்பறம் என்னென்னா மெயினாக டூ நோ ஃபர்தர் ஹார்ம். ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையோடு வராங்க. நம்ம பண்ணுற டெஸ்ட்லேயோ ப்ரொசீஜர்னாலேயோ அவங்களுக்கு ஃபர்தராக எதுவும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் பேஷண்ட் சேஃப்டி. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேஷண்ட்டோட டிரான்ஸ்பரன்சி அண்ட் த ரைட்ஸ். மெனி டைம்ஸ் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரப்போ அவங்க வந்து டாக்டர் கையிலையோ இல்லை விட்டுருவாங்க. நீங்கள் தான் சார் எல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் தான் டாக்டர் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து தே ஆர் ஹெல்ப்லெஸ் பேஷண்ட்ஸ் ஆர் பேஷண்ட் அட்டெண்டர்ஸ். பட் வந்து எவ்ரி பேஷண்ட் வாக்கிங் இன் டு த ஹாஸ்பிட்டல் வந்து தே ஹவ் காட் அ ரைட் டு நோ வாட் இஸ் த டயக்னோசிஸ், வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட், வாட் இஸ் த காம்ப்ளிகேஷன். அப்படி காம்ப்ளிகேஷன் நடந்ததுன்னா காம்ப்ளிகேஷன் நடந்துருச்சு அப்படிங்கிறது பேஷண்ட் கம்யூனிகேஷன். தட்ஸ் ஃபண்டமெண்டல் ஆஃப் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். ஸோ அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எக்யூப்மெண்ட், டெக்னாலஜி, expertise எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் ஆகிடும். பட் ஹவு வி கம்யூனிகேட், எவ்ரி பேஷண்ட் ஹேஸ் காட் எ ரைட், எவ்ரி பேஷண்ட் அட்டெண்டர் ஹேஸ் காட் எ ரைட். அதையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது அந்த அந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் வாட் வி டூ அண்ட் ஹவு வி கேன் டூ. ஒரு ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காமன் திங்ஸ் வந்து அட்ரிஷன். பீப்புள் வந்து ஏன்னா குளோபலி லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த மாதிரி JCI accredited ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலாக எந்த இடத்துல போனாலும் உடனே வேலை கிடைக்கும். ஸோ கான்ஸ்டண்ட்டாக எவ்ரி ஃபியூ மந்த்ஸ் வந்து இந்த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க, சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஒரு டாக்டர் விட்டுட்டு போகிறதுனாலையோ ஒரு ஹெட்னஸ் விட்டுட்டு போகிறதுனாலையோ குவாலிட்டி திரும்பி காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஸோ கான்ஸ்டன்ட் எஜுகேஷன், அவங்களுக்கு எஜுகேஷன் ட்ரைனிங் மாற்றி அப்படி நடந்துட்டு இருக்கணும். அதையும் இந்த JCIயில் ஒரு ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணுறாங்க. டாக்டர் ஐயப்பன் சொன்ன மாதிரி இந்த JCIயில் வந்து கரண்ட் வந்து 8th edition. தே ஆல்சோ அண்டர்கோ எவ்ரி டைம் வந்து தே அப்டேட் த க்ரைட்டீரியா. இந்த 8th editionோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எத்தனை பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்குன்னு தெரியல, வந்து இந்த குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்சில் வந்து இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ். இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸில் வந்து யூஸ்வலாக நம்ம பேசுகிறது என்னென்னா ஆட்டோமொபைல்ஸ் நிறையா வந்து நிறைய டீசல் கார்ஸ், பெட்ரோல் கார்ஸ், ப்ளஸ் கோல் பேஸ்டு பவர் ஸ்டேஷன்ஸ், அதுலேருந்து தான் நிறைய பொல்யூஷன் சொல்லிட்டு யூஸ்வலாக அதுதான் பேசுவோம் நம்ம. பட் ஆனால் குளோபலி உலகம் ஃபுல்லாக வந்து அதில் வந்து 5% ஆஃப் த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் 5% வந்து கம்மிங் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் செக்டர். இதை பற்றி வந்து அவ்வளோவா நியூஸில் வராது, யாருமே ஹைலைட் பண்ணிக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற நமக்கே தெரிஞ்சிருக்காது. But at that time and again, particularly COVID அப்புறம் we started using a lot of disposables. Not only that, the anesthesia gases-லேருந்து எல்லாமே causes the global greenhouse gas emissions. The 8th editionல வந்து is the hospital a green hospital? Sustainability. See, it's not only for healthcare வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒருத்தங்க சிக்காக வராங்க, ட்ரீட் பண்ணி போகிறாங்க. பட் இன் ஜென்ரல், am I good to my neighbors? இன்றைக்கி மயிலாப்பூர் ஆல்வாபேட் நெய்பர்ஹுட்டில் நான் என்னோட ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த மாதிரி ஒரு பொல்யூட்டிங் கேஸஸ் எமிட் பண்ணுறேன்னா கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் குட் டு த சொசைட்டி, ஐ வாண்ட் டு பி வெல்னஸ், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் த வெல்னஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ அதான் க்ரீன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதோட சஸ்டைனபிலிட்டி, இதை எனர்ஜி ரிசோர்ஸ். இன்றைக்கி வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து 12 ஹாஸ்பிட்டல்ஸ், 2500 பெட்ஸ் இருக்குது. 90 to 95% of the energy that we use in all our hospital is through renewable energy, wind energy, solar energy. இந்த மாதிரி ஒன்றையும் பார்த்துட்டு இந்த 8th editionல வந்து ஸ்பெஷலாக அந்த க்ரீன் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனும். ரெண்டாவது வந்து டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து கீப்ஸ் சேஞ்சிங் எவ்ரி டே, எவ்ரி மந்த். ChatGPT அண்ட் ஏஐங்கிறது நமக்கு ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி தெரியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து எத்தனை ஏஐ LLM வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி ஃபாஸ்ட்டாக சேஞ்சிங். ஆர் வி அடாப்டிங் த டெக்னாலஜி? ஸோ இது ரெண்டையும் ஒரு ஸ்பெஷல் க்ரைட்டீரியாவை தான் அந்த 8th edition ஆட் பண்ணியிருக்காங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் Kauvery Hospital Alwarpet has scored very high rank in these two as well.
the green hospital as well as the technology. I mean, people will know who are part of it. We have scored more than 98% out of 100%. 100% the best, but nobody achieves that. 98%, that is almost the maximum score we can get. So the validation of our own clinical practice, validation and giving trust to the patients, and then how do we continue to be a responsible healthcare provider by taking care of the pollution and everything, and also constantly adapting to the technology. These are all the fundamentals. Again and again, I want to sincerely thank my doctor colleagues who have been instrumental in driving this and reassuring everyone here. Thank you. Thank you very much. Thank you, Doctor. We have got the JCI Accreditation. JCI Accreditation, it's the golden seal, which is very important for global recognition. National recognition, Kauvery is coming out on the forefront internationally. So, in the particular global seal, there are certain things which you have to follow. Persistent golden seal ஒரு நாளைக்கு வாங்கிட்டு it is an ongoing process. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பிச்சு 3 வருஷத்துல டாக்டர் அல்வின் சார் சொல்லியிருக்காரு 13 years இந்த ஹாஸ்பிட்டல் கால்வெட் ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் we were able to get this recognition international. இது வந்து ஒரு ongoing process. இன்னைக்குன்னு முடிகிற ஸ்டோரி இல்லை. It is an ongoing process. Till the hospital is there, we have to go ahead and do this quality checks. இது வந்து ஒரு எக்ஸாமோ ஒரு இதே கிடையாது. இந்த மாதிரி இட்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட். உங்களே நீங்கள் அசஸ் பண்ணுறீங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மீட் ஆகுதான்னு பார்க்குறது தான். அவ்வளோதான். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து லே டவுன் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை எப்படி நம்ம கேரி அவுட் பண்ணுறோம், ஃபில்ஃபில் பண்ணுறோமா, அந்த சேஃப்டி ஆஃப் த பேஷண்ட், அந்த கேர் ஆஃப் த பேஷண்ட் கரெக்டாக இருக்குமா, இதெல்லாம் பார்க்கறது தான் அவள் வரா. அவள் வந்து இங்கே வந்து உங்களை கொஸ்டினோ எக்ஸாமினேஷனோ கேட்கறது இல்லை. தே ஜஸ்ட் ஸ்டே வித் யூ. உங்கள் கூட பேஷண்ட் கூட இருப்பான், பாப்பா எப்படி பண்ணுறா, இவெல்லாம் கரெக்டாக பண்ணுறாளா, பேஷண்ட்டு சேஃப்டியெல்லாம் கரெக்டாக பண்ணுறா, ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக கொடுக்குறாளா, ஆடிட் பண்ணியிருக்காளா, ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் வச்சுருக்காளா. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நான் சொன்னது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசப்படும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை கேரி அவுட் பண்ணுறா சிஸ்டமேட்டிக்காக. ஹெல்த் கேர் வந்து கொடுக்கலாம், நிறையா பேர் ஹெல்த் கேர் கொடுக்கணும். ஹெல்த் கேர் கொடுக்குறது வந்து பிரச்சனை இல்லை, பட் அதை சேஃபாக கொடுக்கணும். ஹெல்த் கேர் தட் இஸ் டு ப்ரிவெண்ட் தி மேக்ஸிமம் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத, ரிஸ்க்ஸ் இல்லாத கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்லிஸ்ட் இருந்து வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 வந்து செக்லிஸ்ட் இருந்தால் செக்லிஸ்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஏர்கிராஃப்ட் கரெக்ட்னால நீங்கள் பார்க்குறீங்க செக் ஒரு பைலட்டுக்கு ஒரு செக்லிஸ்ட் கொடுக்கலாம், டிக் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்னன்னா நீங்கள் ஆர்டராக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களா அதை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ when you do that in an order, the chances for error is less. Chances for the patient safety will be high. இதுதான் உங்களோட மெயின் பாயிண்ட். இதே வந்து டிசார்டர்லியாக பண்ணணும். ஹோல் ட்ரீட்மெண்ட் டிசார்டர்லியாக பண்ணால் ப்ளஸ் இப்போ போகும் இதை முதல்ல போடலாம், முதல்ல கூட போடலாம். அப்படி ஒரு ஆர்டராக மெயின்டைன் பண்ணி க்ளீனாக கரெக்டாக ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் நீங்கள் அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா எரர், பேஷண்ட் எரர், நான் அதை பேசிட்டு உங்களுக்கு அந்த ஸ்லைட்ஸில் காமிச்சிருப்பேன். பேஷண்ட்டுடைய நேம், சிம்பிள் விஷயம், ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம். சாதாரண விஷயத்துலாம் மிஸ்டேக்ஸ் வரும். பேஷண்ட் வரார், ஒரு ஆள் குப்புசாமி எம்னு வரார், குப்புசாமி கேன்னு வராங்க, ஒரே டைமில் வராங்க, எரர் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக டிலினியேட் பண்ணி பண்ணுறது தான் இதோடைய இன்டெலிஜென்ஸ். இது ஒரு பெரிய இது கிடையாது. பட் இஃப் யூ ஃபாலோ தி ப்ரொசீஜர்ஸ் யூ வில் நாட் மேக் அ மிஸ்டேக். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட், பேஷண்ட் கம்யூனிகேஷன் பண்ணணும். பேஷண்ட் நம்ம பேசும்போது அந்த பேஷண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது பேசுறதுக்கு. சப்போஸ் இந்த ஊரில் வந்து ஜென்ரலாக வந்து இந்தியாவில் எப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் நீங்கள் என்ன கரெக்டாக இருக்கோ பண்ணுங்க டாக்டர், அப்படி பண்ண முடியாது. இப்போ நான் எனக்கு கரெக்டாக இருக்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு சரியாக இருக்காது. ஸோ வி ஷுட் எக்ஸ்பிளைன், நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்னென்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன், இதை செய்கிறதுனால என்னென்ன ரிஸ்க்ஸ் இருக்குது, இது எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த ரிஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி எத்தனை அளவு ரிஸ்க் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் ரிஸ்க் இருக்குது, அத்தனை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ரிஸ்க்கை அவன் சாட்டிஸ்ஃபை, அது அவன் லாங்குவேஜில் பேசணும்.
நீங்கள் ஒரு தமிழ் பேஷண்ட் தமிழ் தான் பேசணும், இங்கிலீஷ் பேஷண்ட் இங்கிலீஷ் தான் பேசணும். ஸோ லாங்குவேஜ் பேரியர் இல்லாத ஒரு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு கரெக்டாக அந்த மெசேஜ் அவங்க கரெக்டாக போகணும், அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணும்போது தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும். இதான் கரெக்ட் ப்ரொசீஜர். இது டாக்டர் லெவலில் மட்டும் இல்லை, நர்சஸ் லெவலில், வார்டு லெவலில், ஆயா லெவலில் எவ்ரிபடி ஹேஸ் டு பி ஏபிள் டு கோஆர்டினேட் த ஹோல் திங். அப்போ தான் இட் பிகம் சக்ஸஸ்ஃபுல். அதே மாதிரி கரெக்ட் மெடிக்கேஷன் கொடுக்குறோமா, ஸ்டாண்டர்ட் FDA அப்ரூவ்ட் மெடிக்கேஷன். இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் வந்து நல்ல மாத்திரைகள், தரமான மாத்திரைகள் தான் பேஷண்ட் கேன் கோ இன் ப்ராப்ளம். ஸோ இந்த தரமான மாத்திரையாக நல்ல குவாலிட்டி ட்ரீட்டாக அது பார்க்க வேண்டியது. அடுத்த ஸ்டெப்பு வந்து கரெக்ட் ட்ரீட்மெண்ட். அதுக்கு அடுத்தது காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட்டில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் எரர் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ பேஷண்ட் சேஃப்டி. ஸோ இதுதான் வந்து அவள் பார்க்குறா. அது மட்டும் இல்லை, டாக்குமெண்டேஷன். நான் பண்ணுறது கரெக்டான டாக்குமெண்ட் பண்ணுறேன். அதை டாக்குமெண்ட் பண்ணால் நாளைக்கு செக் பண்ணும்போது ஆடிட் பண்ணலாம். இது ஒரு டாக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காரு, இந்த ப்ரொசீஜரை நீங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக பண்ண வச்சுக்கணும். என்ன ஆகும், என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது. என்ன பண்ணியிருக்கீங்க சார்னு கேட்டால் எனக்கு தெரியல, நான் எழுதலை, மிஸ்ஸாக இருந்துச்சார். ஸோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது ஒரு டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருந்ததுன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமே இருந்தால் கூட நம்ம எடுத்து திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு வசதி இருக்குது. ஸோ the documentation is a very important thing in JCI. So document right from the beginning, from the entrance of the hospital to the exit of the hospital patient, நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம். அது மட்டும் இல்லை, as Dr. Arvind is saying, that 8th edition தான் நம்ம வந்து the edition is the current edition. அதோட க்ரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அந்த க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆனால் in the golden seal Kauvery Hospital, and Vadapalani was the first center in we are the second center. 25 years Kauvery has been in the field of the hospital industry and a differently given healthcare systems, a trusted hospital. So in a nutshell, in the seal vaangiradhu just not easy. It requires lot of dedication. Hospital வந்து gear up ஆகணும். Right from everybody has to gear up. Chairman level lende right to the doctors level and to the staff level, and everybody has to gear up to get this work done successfully. Appadan in the seal கிடைக்கும். It's a team work. Sir, இது கன்கரண்டா ஆடிட் பண்றதுக்கு எக்ஸ்டர்னல் டீம் வச்சிருக்காங்க. இது வந்து the joint commission is a body in the it is an international body which decides according to their edition program. They decide how this criteria has to be satisfied. சப்போஸ் இங்கே வராங்க, இது வந்து ஆன்சைட் ஆடிட், ஆஃப்லைன் கிடையாது. நான் வந்து வெளியில் பார்த்துன்னு நான் டேட்டா அமைச்சு பார்க்குறதில்ல. அவள் வந்து பர்சனலாக வந்து பார்த்து உங்கள் பேராமீட்டர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு போயிட்டு அக்ரெடிட் பண்ணுறான். ஓகே, திஸ் பர்சன் இஸ் குட். அதோட முடியறதில்ல. 6 மாதத்துக்கு ஒரு தூரம் நான் வந்து இந்த ஆடிட் நான் பண்ண ட்ரீட்மெண்ட்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறத அவளுக்கு ரீஃபேம் பண்ணணும். They may give you more suggestions also, because health care னு சொல்கிறது வந்து it is not just ஒரு line drop முடியாது. It is progressing more and more. So some suggestions will be there. That suggestions implement பண்ணி அடுத்த தடவை வரும்போது நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் அந்த ஹெல்த் கேரை. ஸோ 6 மாதத்துக்கு ஒரு திருப்பி பார்க்குறோம். 3 yearsக்கு அப்புறம் the seal is not valid. You know that? It has to be renewed again. So every time we have to renew the seal. So every time we renew the seal na இந்த ப்ராசஸ் நான் ஆரம்பிச்சிட்டேன்னா it never ends. It goes on till the hospital is there, till the doctors commit to this process will go on. But then you have cascading effect on billing. Billing. Sir, this is recognized by Government of India, sir. This JCI is No, it is recognition by the Government of India. NABH is there. NABH is a national body. This is an international body. So international body, joint commission is in US. So ava vandu US hospitals ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கா. இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் வரணும், ஆர் இந்த ஃபார் மேட்டர் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இது பற்றி இல்லை, ஏதோ ஒரு பேஷண்ட் வரணும், அவன் ஃபாரினில் இருக்கான், அவன் வந்து இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் காவேரிக்கு வரணும். ஹவு டஸ் யூ நோ காவேரி குட் ஆர் பேடுன்னு யார் சொல்கிறதுக்கு இருக்குது? நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு என்ன எனக்கு இது இருக்குது? ஸோ somebody has to tell me I am doing good. Yeah. இல்லை both national and international. So NABH is a national accreditation, international JCI is international. So when we want to treat only Indian patients, then we call it NABH. So if we want to open up and say we want to be at international standards level, the next level we are gone, you call it JCI. Then when the JCI comes and it audits you.
சரி, இந்தியாவில் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் கிடைச்சிருக்கு? நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஜேசிஐ கிடைச்சிருக்கு. India total of 49 hospitals are here. சார், நம்ம அந்த பேஷண்ட் டாக்டர் கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ how many translators we have in how many languages in Kauvery Hospital? இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், ஓரளவுக்கு மலையாளம், தெலுங்கு, இது 4 லாங்குவேஜாக இருக்குது. ப்ளஸ் இப்போ இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ் வந்து அரபிக் இருக்குது, அதர் கண்ட்ரீஸ் இருக்குது. அதுக்கு we have appointed provision has been done for translators to communicate with them. ஸோ அவள் கூட அந்த பேஷண்ட்டு கூட வரா வந்து சப்போஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு கவுண்ட்ஸ் குறவாக இருக்குது சார்னா அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஐ ஹவ் டு ஹேவ் சம்படி இல்லை, அவளுக்கு புரியலாம், இங்கிலீஷ் கொஞ்சம் புரியலாம். அதனால் இங்கிலீஷ் புரியாது, ஜென்ரலாக இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம், பட் ஃபைன் லைன்ஸ் தெரியாது. அது தெரியறதுக்கு ஒரு ஆள் வேணும், டிரான்ஸ்லேட்டர் இல்லாத பண்ண முடியாது. Good morning, everyone. It actually gives me a great pleasure to welcome you all to this very special gathering as we celebrate a proud moment, a milestone in Kauvery Hospital's journey in achieving the finest level of patient care. Kauvery Hospital Alwarpet has been accredited the Joint Commission International Accreditation. It's a global standard, gold standard in quality and patient safety. This is truly a global recognition, putting us at par with the greatest medical institutions all around the world. This recognition is a testament to our commitment to delivering high standard healthcare built on a foundation of clinical excellence, compassion, and continuous improvement. Achieving JCI accreditation is not a small feat. It reflects dedication, discipline, and teamwork of every member of the Kauvery family, from our doctors to our nurses to our paramedics, the administrative staff, and all the members of Kauvery Hospital for their teamwork to get this accreditation for the hospital. And it also marks the milestone, and it's not a destination for us because it is part of our larger journey, a journey to ensure that every patient who walks through our doors receives care that meets the highest international standards while we retain the warmth and personal touch that defines Kauvery Hospital. On behalf of our entire Kauvery team, I extend a warmful welcome to all the respected guests here. Dr. Aravindan Selvaraj, co-founder and executive director, Kauvery Hospitals. Dr. Ayappan Ponnusamy, medical director of Kauvery Hospitals. Dr. Mahesh Kumar, medical superintendent. All the senior consultants, the staff who have gathered here. And of course, it is my immense pleasure to welcome all the press members today. Thank you for your presence, your encouragement, and your continued trust in Kauvery Hospital. And vanakkam to everybody. Today I think everybody knows that we have gathered for a very special occasion, a feather in the cap of Kauvery. One more gold seal for Kauvery Alwarpet. We had Vadapalani, the first accreditation done this year, and the second accreditation on the same year we are getting it done, and I think we thank the entire management of Kauvery, right from the chairman to the last person of who were instrumental in getting this golden seal. Now, before talking about the accreditation, what is really the parameters? Why should we get it? எதுக்கு இதெல்லாம் வாங்கணும், எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போகணும்னு சொல்லிட்டு, this is a process which I will explain to you. Why Kauvery did this, okay? Before knowing why we did it, we should know what is JCI. JCI is nothing but a global leader in healthcare accreditation and quality improvement. Sets international standards to ensure safe, high quality patient care. The Joint Commission was found in 1951 in the largest US healthcare accreditation, the golden seal of approval as a mark of quality and patient safety. So it is just a body. We may be doing very good work, but how do I get recognized? How do I get told by the world that I am doing the best job? One, there should somebody to tell that. So a committee was designed for
basic health care throughout the world. This is not a healthcare system which we are looking at the national level. We are looking at an international level. So that means the world has to recognize this hospital as a healthcare center. Adukku somebody has to do that. So this is the JCI is one of the leaders who do this healthcare system. Okay. In the objectives in JCI உடைய basic objectives என்ன? It improves patient safety and care quality. It standardizes a clinical and management practice. It fosters a culture of continuous improvement and promotes international credibility. இதுக்கு என்ன அர்த்தம்னா பேசிக்காக வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்தால் ஃபர்ஸ்ட் ஹீ ஷுட் கோ பேக் சேஃப். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதா, சேஃபாக போகிறானா, அது மட்டும் இல்லை அந்த கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கா, இஸ் இட் டன் இன் த ரைட் வே, அண்ட் இஸ் தட் process going to be a continuous process. இன்னைக்கு JCI seal வாங்கிட்டு நாளைக்கு we can't just back up. We have to go on and on. This is a never ending process till the hospital exists. We have to go ahead forward. We can't go backward. So this is a commitment which the hospital has taken to get this accreditation. So accreditation நம்ம சொல்றோம், அது என்ன, what does it mean basically accreditation? The Joint Commission of International Accreditation tells your patient that you na hospital are committed to provide safe and high quality care time after time. This is what I was telling the previous talk. இது இன்னைக்கு முடிகிற கதை இல்லை. It is an ongoing process. And JCI is a recognized global leader for healthcare accreditation. As I tell you, there should somebody to recognize you. And JCI provides an objective assessment of quality assessment, achievement, and patient care and safety. So it is just not doing an online process. You send some data there and they say you are recognized as a healthcare system. No, they come, they assess you. It is not an examination. They assess you. How are you doing in the day-to-day practice of healthcare? பார்த்து அதுக்கு கொடுத்த இந்த seal. With JCI as your partner, patient benefits from our decade of experience. For example, Kauvery has an expert team of physicians. How does the world know that the exact team of physicians are going to be portrayed? So the JCI the seal will act as a trademark for them to say that Kauvery has the best health providers and the best doctors. In the process, it's not just a simple process, just இது வந்து நம்மளே காவேரியே வந்து வாலண்டியராக பண்ணுறது. ஸோ இட் ஹேஸ் டு அப்ளை. யூ ஹவ் டு அப்ளை ஃபார் JCI. JCI டசன்ட் கம் அண்ட் டெல் யூ வி வில் டூ JCI accreditation for your hospital. நம்மளே அதை எடுத்து பண்ணுறதுனால நம்மளே அப்ளிகேஷன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனும் ஹாஸ்பிட்டல் இஸ் கியர்ட் அப் ஃபார் தட் ஒர்க். அதுக்கு நம்மளே செல்ஃப் அசஸ் பண்ணணும். வெதர் ஆர் வி கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். எங்களுக்குள்ளே என்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தயாராக இருக்கணும். மென்டலி வி ஷுட் பி ப்ரிப்பேர் டு கரெக்ட் அவர் ப்ராப்ளம்ஸ். அது ஒன்று, தட் இஸ் கேப் கரெக்ட் அனாலிசிஸ்னு பேர். தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ ஒரு JCI வந்து ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. They are given a big volume of book saying that these are the things to be done if you have a JCI accreditation. அது வந்து it can differ from department to department. Each department did not have the same thing. இது வந்து என்னன்னா ஒரு practice அந்த particular department has to have a standard operating procedures ன்னு சொல்லிட்டு they can design their own. Department heads can do that. And whether that is being practiced on a day-to-day practice, அதுக்கு நம்ம mock trial பண்ணி ஆனோம். mock trial பண்ணி நம்ம internal audit பண்ணிடணும். We have to assess ourselves before calling the JCI and you come and supervise. Then they come, they stay with us, they do an on-site assessment, then they say you are fit. Then they accredit you and the continuous process goes on and on. It is just not stopping. So, international patient safety goals அப்படின்னா என்ன அர்த்தம்? IPGSனா இது வந்து என்ன பேசிக்லி என்ன சொல்றதுன்னா, there are certain goals, basic goals that a healthcare provider has to do. One, patient கரெக்டாக ட்ரீட் பண்ணும். குப்புசாமின்னு 2 பேர் வருவாங்க டிபார்ட்மெண்ட்குள்ள. குப்புசாமி M இருப்பான், குப்புசாமி A இருப்பான். So if you don't identify the correct thing, you will treat the wrong patient. So very important patient identification. Identification இல்லாத the whole thing will go wrong. The first step itself will go at a whole process itself will go wrong. So identification of patients correctly. ரெண்டாவது it's a communication. The doctor and the patient should be able to communicate with each other. And the communication இல்லைனா there will be a big gap.
பேஷண்ட்டை சொல்லுவான், சார் சொல்லவே இல்லை சார், ட்ரீட்மெண்ட்டே தெரியாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி ஒரு அந்த தாட் ப்ராசஸே வரக்கூடாது பேஷண்ட்டுக்கு. பேஷண்ட் ஷுட் ஃபுல்லி அவேர் தட் வாட் ட்ரீட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன். அதனால என்ன ஆகுது, இந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நல்ல பாண்டேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, தி பேராமெடிக் ஸ்டாஃப், த நர்சஸ், எவ்ரிபடி இஸ் இன்வால்வ் இன் இட். ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கம்யூனிகேஷன். தென் are you giving safe medication, are you giving the standard medication? இதெல்லாம் வந்து நீ என்ன ட்ரக் கொடுக்குற, அந்த ட்ரக் வந்து is it FDA approved, are they standard in the listed in the FDA approval list? இதை மாதிரி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தது வந்து சேஃப் சர்ஜரி பண்ணியா, சேஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்தியா, இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் லாஸ்ட், without any complications the patient goes home without infection, எதுவும் இல்லாத வீட்டுக்கு அனுப்பிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் மினிமம் மெயின்டைன் பண்ணணும். So benefit and edutha enna, who is benefited from the whole process? Patient. The enhances patient trust and satisfaction. Patient ku nalla satisfied treatment kedakradhu, adanaala he goes back with a happy note. It aligns better reputation for the hospital. Hospital ku oru thani status develop agudhu. That is, a JCI accredited hospital is definitely different from a non JCI accredited hospital. And staff morale, working people, the staff is very much important. The morale of the hospital says, I am JCI accredited hospital la work பண்ணிருக்கேன். So நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் போகும்போது இந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணும்போது whatever staff they may be in the department, அவ வந்து they go to the other hospital or wherever they go, they have a status. They say you are a JCI accredited, so you know the basic rules and regulations how to handle patient care. Then ethical and legal complications because you're doing your best patient care, your patients are satisfied, why should you go for illegal problems? Nothing is done. Then it caters to both domestic and international patients. இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, it's an international aggregation. Encourages continuous improvement. இது வந்து இன்னைக்கு ப்ராசஸ் வந்து இன்னைக்கு நம்ம ட்ரீட் பண்ணோம் முடிஞ்சோன்னு இல்லை, goes on and on. That is, every time you have to improve your benchmark of your quality of treatment and strengthens community confidence. Local community in Kauvery is in Alwarpet, so the local community also has to be given a stand, so they have a confidence that Kauvery is a very good hospital to do the job. So என்னென்ன challenges face பண்றனா, high resource equipment. That means hospital should be geared up to do the JCI. அப்பனா proper equipments இருக்கணும், proper staffing இருக்கணும், proper quality maintenance இருக்கணும், including patient safety, right from fire safety to security. Everything has to be met with. So the hospital in a whole has to mentally balance itself. So okay, I am going to have a JCI accreditation, definitely I require these resources to do the job. Needs for a continuous staff training. Iniki staff vandruva, they may go away to a different hospital, the next staff comes, he also has to be trained for the accreditation or the JCI rules ku ennala irukku solli tharum. So it's an ongoing process of staff training process. Cultural language adaptation. That means when you treat patients both domestic and international, you get international patients, they don't have a language problem, so you should have bridge the language problem. You should have a better communication between the patient and the doctor, so you require more people for doing this job. So various languages patient ku solradhukku thayara irukanum, and what treatment is going to go on. Maintains a standard post accreditation the standards are maintained பண்ணிருக்கணும். I was telling you, JCI is international global recognition, but NABH is a Indian based national recognition. ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் பெருசா எப்படி இருக்குன்னா, quality wise they are all maintaining the same, but there's a subtle difference in how they adopt the operation procedures. This is slightly different with these two things. So NABH வந்து உடைய quality standards international quality standards differ ஆகுது. This is a seal which we had received, and I am proud that I am part of the Kauvery hospitals, that we were able to get this recognition, and many people have worked hard for this recognition and they deserve it. And in conclusion, JCI accreditation is a continuous journey towards excellency, enhances patient safety and clinical quality and credibility, adopts JCI standards, ensures a global competitive healthcare delivery. So I became a competition to the healthcare system of international level. And Kauvery 25 years was dedicated to trust and quality care, and now they are able to come to from the domestic or for the national level to an international level. Thanks for this, and anything I can answer your questions if I have. நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இந்த சென்னை இல்லைனா மெட்ராஸா ஏசியாவோட ஹெல்த் கேர் கேபிட்டல், அதாவது ஆசிய கண்டத்திலேயே மருத்துவத்துறைக்கு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸ் தான்.
இது வந்து இப்போ நம்ம சும்மா மார்க்கெட்டிங்காகவோ பிராண்டிங்காகவோ சொல்கிற கதை கிடையாது. 350 வருஷம் ஹிஸ்ட்ரி. ஓகே, 350 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1200க்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆயுர்வேதம், சித்தா இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெடிசன் தான். சைனாவில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மெடிசன், மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா யுனானி, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தா, இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெடிசன் தான் இருந்தது. மாடர்ன் மெடிசன் எப்போ ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் ஆரம்பிச்சது நம்ம மெட்ராஸில். ஓகே, எப்போ 350 வருஷத்துக்கு முன்னாடி மாடர்ன் மெடிசன் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்டட் இன் மெட்ராஸ். ஓகே, மெட்ராஸ் வந்து பழைய பேர், இப்போ புது பேர் சென்னை. அதே மாதிரி மருத்துவத்துறையில் பல விஷயங்கள் எல்லாமே மெட்ராஸில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஏஷியாவோட ஃபர்ஸ்ட் மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல், அதாவது மகப்பேறு மருத்துவமனை ஆரம்பிச்சது நம்ம மெட்ராஸில். ஏஷியாவிலேயே ஃபர்ஸ்ட் கண் மருத்துவமனை ஆஃப்டல் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சது நம்ம மெட்ராஸில். ப்ரிவென்டிவ் மெடிசன் ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வந்ததே இங்கே நம்ம கிண்டியில் இருக்க இன்ஸ்டியூட், கிங் இன்ஸ்டியூட் தான். இது மாதிரி பயங்கரமான ஸ்பெஷல் விஷயங்கள் நம்ம மெட்ராஸில் இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மெட்ராஸில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் உலகப்போர்லாம் வந்தது, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வந்தது. நம்ம அடிமட்டத்திலிருந்து திருப்பி மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. எவ்வளோ டைம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் ஆச்சு வர்றதுக்கு. ஸோ அதை நீங்கள் டிப்பிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு 99க்கு முன்னாடி உள்ளது பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்லி ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது மருத்துவத்துறை நமக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி இருந்தது, ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நமக்கு உடனே வந்து ஃபாரினுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டு போகணும், இல்லை ஃபாரினில் உள்ள டாக்டரை வந்து அட்வைஸ் கேட்கணும். ட்ரைனிங்காக இங்கேருந்து எல்லாரும் ஒவ்வொரு பல டாக்டர்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாரும் ட்ரைனிங்லாம் வந்து ஃபாரின் தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா இங்கே வந்து அப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங் ஒரு சென்டர் கிடையாது. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். மருத்துவத்துறையில் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் திங்ஸாக நம்மகிட்ட இருந்தது. ஓகே, கட்டாயமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தது, அவங்களால முடிஞ்ச சேவைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மருத்துவத்துறையில் ஒரு எக்ஸலன்ஸ் அது வந்து தமிழ்நாட்டிலேயோ இந்தியாலேயோ அப்போ கிடையாது. 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது சுச்சுவேஷன். பட் அந்த 25 வருஷம் யூ கேன் டேக் இட் அஸ் காவேரிஸ் ஹிஸ்ட்ரி. 25 இயர்ஸாக இருக்கும். நம்மள மாதிரி பல மருத்துவமனைகள் இருக்குது. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு இப்போ உள்ள சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2025 இப்போ உள்ள சுச்சுவேஷனில் மருத்துவத்துறையில் மறுபடியும் சென்னை ஹெல்த் கேர் கேபிட்டல் ஆஃப் ஏஷியா என்ற டைட்டில் எடுத்துக்கிறதுல டெஃபினட் காம்படிட்டர். அண்ட் இட் இஸ் ட்ரூ. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு பெஸ்ட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னாலும் அவைலபிள் இன் சென்னை. நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா ஓஆம்னு சொல்லக்கூடிய இன்ட்ராஆபரேட்டிவ் சிடி ஆப்ரேஷன் பண்ணும்போதே சிடி ஸ்கேன் பண்ணணும் அவசியம் இருக்குன்னா பேஷண்ட்டை கொண்டு போய் மிஷினுக்குள்ளெல்லாம் தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்ரேட்டிங் தேட்டருக்குள்ளேயே சிடி ஸ்கேன் பண்ணக்கூடிய வசதி, ஹைப்ரிட் தேட்டர்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். நமக்கு வந்து ஹார்ட்டுக்கெல்லாம் ஆன்ஜியோ பண்ணுறோம். ஆன்ஜியோ பண்ணும்போது திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னா எடுத்துட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. சுவிச் ஆஃப் த பட்டன் கன்வெர்ட் இன்டு அன் ஆப்ரேட்டிங் ரூம். அது பேர் தான் ஹைப்ரிட் தேட்டர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள், ரோபோட்டிக் சர்ஜரி, எல்லா தொழில்நுட்பமும் இப்போது சென்னையில் இருக்குது, நம்ம காவேரியிலேயே இருக்குது. காவேரி வேற மற்ற மருத்துவம் சென்னையில் இருக்குது கட்டாயமா. இந்த மாதிரி எவ்ரி ரீசெண்ட் டெக்னாலஜி இந்த வேர்ல்டு அங்கே எப்போ வருதோ அடுத்த செகண்ட் நீங்கள் சென்னையில் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் இது என்ன பார்த்தீங்கன்னா, மிஷின் மட்டும் முக்கியம் கிடையாது, அது ஆப்ரேட் பண்ணக்கூடிய மருத்துவர்கள், வேர்ல்டுல பெஸ்ட் டாக்டர்ஸ். நம்ம டைரக்டராக இருக்கட்டும், லண்டன்லாம் படிச்சுட்டு எல்லாரும் வந்து திருப்பி நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க வித் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, 25, 30, 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட இங்கே வந்து அந்த எக்யூப்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடிய வல்லுநர்கள் அது எல்லாமே இப்போ சென்னையில் இருக்கிறதுல பெஸ்ட் ஹெல்த் கேர் டேலண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேல இருந்து நிறைய டாக்டர்ஸ்லாம் திருப்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வசதிகள் இருக்குது, மருத்துவமனை இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, அதுக்கு உண்டான பேஷண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ எதுக்கு எடுத்தாலும் ஃபாரின் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கூட வசதிகள் இருக்கிறதுனால அவங்களும் வராங்க. ஸோ அது மாதிரி ஒரு கரெக்டான ஒரு ஈகோ சிஸ்டம் இப்போ இருக்குது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் பார்க்கும்போது நமக்கு வந்து சென்னை வந்து இப்போ வந்து கிரேட் பொசிஷனில் இருக்குது. அதில் ஒரு பார்ட்டாக வந்து நம்ம வந்து ஜேசிஐன்றதை பண்ணியிருக்கோம். ஸோ ஜேசிஐன்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் கமிஷன். அமெரிக்காவில் எந்த ஒரு ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தர சான்றிதழ் ஒன்று வேணும், அது பேர் தான் ஜாயிண்ட் கமிஷன். ஓகே, அது சான்றிதழ் இல்லைன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து பைசா வராது. அது ரொம்ப சிம்பிள். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஆஸ்பத்திரியை ஆரம்பிக்க முடியாது. இதுதான் ஜாயிண்ட் கமிஷன், ஜேசின்னு சொல்லுவோம். ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு உள்ள மிச்ச ஹாஸ்பிட்டல்ஸ் அவுட் சைட் ஆஃப் அமெரிக்கா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ஈக்குவலண்டா, அது அமெரிக்காவில் உள்ள என்ன ஃபர்ஸ்ட் இருக்கோ, என்ன ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கோ அதே ப்ரோட்டோகால் இப்போ வெளியில் உள்ள ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு கொடுக்குறது தான் ஜேசிஐ. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் நம்ம வாங்குறோம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல எடிஷன் சொல்லுவோம், அதாவது அது ஒவ்வொரு பீரியடுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகும்.
ஸோ அப்படி இதில் லேட்டஸ்ட் எடிஷன் 8th எடிஷன் சொல்கிறோம். அதில் வந்து பண்ணுறதுல அதில் வந்து ஒரு சான்றிதழ் வாங்குறது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் சும்மாவே வந்து உலகத்தரம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோம். அந்த உலகத்தரம் என்ன அப்படின்னா அதுதான் இந்த JCI. ஸோ இப்போ வந்து டெஃபினட்டாக நமக்கு சர்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது, JCIன்ற ஒரு இது இருக்குது. இது வந்து காவேரிக்கு இது வந்து சென்னைக்குள்ள 2வது மருத்துவமனை நமக்கு வந்து JCI வாங்கினதுல. அண்ட் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது கட்டாயமாக வந்து நிறைய வேலை பார்த்துருக்கோம், செலவுலாம் இருக்குது. பட் இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது. நம்ம வந்து டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஸ்டாஃபாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய லெவல் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மேட்ச் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணாதான் வந்து பேஷண்ட்ஸோட சேஃப்டியும் வந்து எப்பவுமே வந்து மேட்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த NABH, JCI இந்த மாதிரியான சான்றிதழ்கள்லாம் கட்டாயமாக தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பற்றிலாம் பார்க்கும்போது சொல்கிறோம், சில சமயம் வந்து ரொம்ப சார்ஜ்லாம் ஆகுது அப்படின்றதெல்லாம் கூட பார்ப்போம் நம்ம. ஏன்னா இதே வசதி தான் நமக்கு வந்து மற்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. இங்கே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறது அது வேறு. பட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ சேவை வந்து டெஃபினட்டாக ஒரு சர்வீஸ் தான். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது, இது சர்வீஸு. ஏன்னா இதில் வந்து கரெக்டாக சார்ஜ் பண்ணுறதுக்குன்னா அதில் நம்ம பண்ணுறதுல வரக்கூடிய ஒரு மார்ஜின் இருந்தால் இந்த மாதிரியான கரெக்டான மருத்துவ வல்லுநர்கள், கரெக்டான எக்யூப்மெண்ட்ஸு, இந்த மாதிரியான தர சான்றிதழ் விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு செய்ய முடியுது. ஸோ காவேரிக்கு வந்து இந்த மாதிரி JCI வந்தது காவேரிக்கு மட்டும் இல்லை, எங்கள் டாக்டர்ஸ், எங்கள் ஸ்டாஃப் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, என்டையர் கம்யூனிட்டி இன் சென்னை, இன் இந்தியா எல்லாத்துக்குமே இது ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் ஐ விஷ் த டீம் வெரி பெஸ்ட். தேங்க்யூ.